ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம புளிச்சக்கீரை சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறோம். அதுக்காக இங்கே பாருங்க, புளிச்சக்கீரையை நம்ம பறிச்சுக்கலாம். தேவையான அளவு நானே விதை போட்டு முளைக்க வச்சு வந்திருக்கு பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்புறமா மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க. புளிச்சக்கீரையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அது மாதிரி. அப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நல்லெண்ணெய், இல்லைன்னா உங்களுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் கொஞ்சம் காயட்டோன்னிட்டு அது கூட சோம்பு போட்டுக்க போகிறோம். நம்ம கடுகுலாம் போட போகிறதில்ல. சோம்பு, கொஞ்சமாக சீரகம், ஒரு பிஞ்ச் அளவு. அது கூட காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 எடுத்து பிச்சு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக ஒரு கிளறிட்டு கூடியே நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் வதக்க போகிறது கிடையாது. இந்த பாருங்க, புளிச்சக்கீரையும் அது கூடயே போட்டுக்கோங்க. லைட்டாக அது ஒரு பரட்டி விட்டுறணும். ரொம்ப வதங்கக்கூடாது எல்லாமே. அதுக்கப்புறம் அது கூடயே நல்லா வேவணும், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கலந்து விட்டுருங்க. இது பாருங்க, சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அது கூடயே போட்டுக்கோங்க. நல்லா போட்டு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கூட நம்ம ரொம்ப நேரம் அதுக்கப்புறமா தான் நம்ம போட போகிறோம். இங்கே பாருங்கள், வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டாச்சு. பாருங்கள், பூண்டு ஒரு பூண்டு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நல்லா பெருசாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அதோட டேஸ்ட் அதுதான். ஒரு 10 காஞ்ச மிளகாய், கல் உப்பு தேவையான அளவு போட்டு, இதை பாருங்க, மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அது கூட கலந்துருங்க. நீங்கள் அரைச்சி ரொம்ப முழுன்னு அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்பைசஸ்லாம் போட போகிறது இல்லை. இது மட்டும்தான். இது கூடயே போட்டு லைட்டாக வதக்கி விட போகிறோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி போட்டாச்சா. இப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டாச்சா. இங்கே பாருங்க, இப்போ மூடிட்டு நல்லா கொஞ்சம் வேகட்டும். ஒரு 1/4 மணி நேரம், 1/4 மணி நேரம் கூட ஆகாது. அதுக்கு எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வெந்ததுன்னா போதும். இங்கே பாருங்க, எண்ணெய் தனியாக பிரிஞ்சிடுச்சு. எண்ணெய் ரொம்ப ஆகாது, நல்லா இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். அந்த புளிப்பு, காரம், உப்பு எல்லாம் சேர்ந்துருக்கும். சின்ன பசங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை இன்னும் போன்லெஸ் சிக்கனாக எடுத்துட்டிங்கன்னா அதை அப்படியே ஸ்டஃபிங் பண்ணி கூட அதை நான் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.